அனைவருக்கும் வணக்கம். ஓம் முருகா சரணம். ஓம் நமச்சிவாய். என்னடா அப்பாவையும் கும்பிட்றேன் மகனையும் கும்பிட்றேன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, நான் 2 பேரையுமே கும்பிடுவேன். ஏன்னா 2 பேருமே எனக்கு ரொம்ப வேண்டியவங்க. இந்த பதிவு எதுக்காக அப்படின்னா, ஒரு சின்ன தகவல். நம்ம ஒரு விஷயத்தை செய்கிறோன்னா அதை முழுக்க செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தான். இப்போ நான் ஒரு முருக பக்தை தான். ஆனால் நடுவில் நான் அவரை ரொம்ப நம்பாமல் அவங்க அப்பாவை நான் ரொம்ப நம்ப ஆரம்பித்தேன். 2 பேருமே எனக்கு நல்லது தான் செஞ்சாங்க. என்ன ஒன்றுன்னா, முருகர் நான் இருக்கிறேன், நீ என்னையும் கும்பிடாமல் எங்கள் அப்பாவை மட்டுமே கும்பிட்றியே அப்படிங்கிறத எனக்கு புரிய வச்ச ஒரு விஷயங்கள். சரிங்களா? அதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எனக்கு ஒரு குழந்த பிறந்து, அதாவது எனக்கு ஃபஸ்ட்டு ஒரு பொண்ணு பிறந்து 13 வருஷம் எனக்கு குழந்த கிடையாது. கிட்டத்தட்ட 12 வருஷமாக எனக்கு குழந்த கிடையாது. நாங்கள் பெருசாக அதை பற்றி ஃபீல் பண்ணலை. ஆனால் ஒரு கட்டத்தில் என்னோடய பொண்ணு பெருசாக வளர்ந்ததுக்கப்புறம் அவளுக்கு ஒரு ஆசை, நம்ம கூட யாருமே இல்லையே அப்படிங்கும்போது இன்னொரு குழந்தை பெற்றுக்கலாம் அப்படிங்கும்போது எங்களுக்கு அந்த குழந்தை பிறக்கலை. அதுக்கப்புறம் டெய்லி கந்த சஷ்டி கோசம் சொல்ல ஆரம்பித்தேன். கிட்டத்தட்ட ஒரு 7-8 மாதம் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். விளக்கு ஏற்றி சாமி கும்பிடும்போது கந்த சஷ்டி கவசம் வச்சு படிப்பேன். படித்ததுக்கப்புறம் எனக்கு அந்த முருகரே ஒரு குழந்தையாக பிறந்த மாதிரி என்னோடய பையன் எனக்கு 2ஆவதாக பிறந்தான். அவனோட பேர் கவின்னு வச்சோம். அது முருகரோட இன்னொரு பேருன்னு நாங்கள் கேள்விப்பட்டோம். அதனால் அந்த பேரை வச்சோம். அழகானவர், அதுதான் முருகரோட பேருங்கிறதுனால நாங்கள் அப்படி வச்சோம். இப்போ அவன் நல்லா இருக்கான். இப்போ என்ன அப்படின்னா, நான் நடுவில் எனக்கு ஏதோ ஒரு விதத்தில் சிவன் என்னைய, நான் இருக்கேன், நீ என்னைய கும்பிடாமல் என் பையனை மட்டும் கும்பிடுறியா அப்படின்னு கேட்குற மாதிரி எனக்கு சில விஷயங்கள் அறிவுறுத்துச்சு. எனக்கு ஒரு ஸ்படிகலிங்கம் கிடச்சிது, ஒரு ஃபோட்டோஸ் வந்தது. எங்கே போனாலும் சிவன் சம்மந்தப்பட்ட ஒரு இதுவே எனக்கு வர ஆரம்பிச்சிது. அதுக்கப்புறம் சரி, அவர் நம்மளை என்னை கும்பிடலையான்னு கேட்குற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி நான் அவரை கும்பிட ஆரம்பித்தேன். நான் ருத்ராட்சம் போட்டிருப்பேன். அவரை கும்பிட ஆரம்பித்து அதுக்கப்புறம் அப்பான்னு அவர்கிட்ட தான் நான் பேசுகிறது. ஏன்னா எங்கள் அப்பாவோட குலதெய்வம் சுடலைமாடசாமி. சுடலைமாடசாமி சுடலை மாடன் உங்களுக்கு தெரியும், சுடலையில் இருக்கக்கூடிய சுவாமி. அப்படிங்கும்போது நான் எங்கள் கோயிலில் நான் பிறந்து வளர்ந்ததே அவரை பார்த்து தான். இன்றைக்கும் அவர் இருக்கிறாருன்னு நான் நம்புகிறேன். அதனால அவரை நான் கும்பிடுவேன். அப்பா நான் பேசிக்கும்போது அப்பா நீ நான் தான் பேசுகிறது. இது எனக்கும் எங்கள் சுடலைமாட சாமிக்கும் உள்ள ஒரு பந்தம். என் அப்பா எனக்கு எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி அவ்வளோ முக்கியம். நான் அவரையும் நம்புகிறேன். நான் கேட்குற எல்லாமே அவர் செஞ்சு கொடுத்துட்ருக்கார். அப்போ அவரோட வடிவம் தானே, சிவனோட வடிவம் தானே சுடலைமாட சாமி. அப்போ நான் அவரை நம்புகிறேன். அப்படிங்கிறதுனால நான் நடுவில் கொஞ்சம் முருகரை கும்பிடுவேன். ஆனால் ரொம்ப அந்த முருகேசரணம் சொல்கிறத நான் ஸ்டாப் பண்ணிவிட்டு ஓம் நமச்சிவாய் மட்டும் எனக்கு அதிகமாக வந்துகிட்டே இருந்தது. நான் எது நினச்சாலும் கஷ்டப்பட்டாலும் ஓம் நமச்சிவாய் தான் வரும், சந்தோஷப்பட்டாலும் ஓம் நமச்சிவாய் தான் வரும். அங்கே கொஞ்சம் நான் முருகரை தொலைக்க ஆரம்பித்தேன். அப்போ என்ன ஆச்சுன்னா, நான் எது நடக்காதுன்னு நான் நம்பிட்டு இருந்தேனோ அதை என் வீட்டில் நடக்க வச்சு, நான் இருக்கேன், நீ என்னையே ஏன் நம்பாமல் எங்கள் அப்பாவை மட்டும் நம்புகிறேன், அவரை நம்பு, நான் வேண்டான்னு சொல்லலாம், ஆனால் என்னையே நீ நம்பணும்ல, நான் உனக்கு என்ன கெடுதல் செஞ்சேன், நான் உனக்கு நல்லது தானே செஞ்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி எனக்கு அறிவுறுத்துகிற மாதிரி நான் மனசில் ரொம்ப வேதனைப்படுற சில விஷயங்கள் நடந்துச்சு. அப்பந்தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன், என் அப்பா இருக்கார், அப்பாவும் பிள்ளையுமா சேர்ந்து என்னையை காப்பாற்றுவாங்க, நான் என்ன நல்லது நடக்கும்னு நினைக்கிறேனோ அது கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு உணர்த்தின தருணம் அதுதான். அதாவது நம்ம சொல்கிறோம் கடவுள் கஷ்டத்தை கொடுப்பாருன்னு, அப்படி கிடையாது. நான் இருக்கிறேன், என்னை நீ முழுசாக நம்புங்கிறத நமக்கு தெரியப்படுத்துகிற ஒரு விஷயந்தான். நீ நெகட்டிவாக நினைக்கும் போது அது நெகட்டிவாக நினைக்கும், நீங்கள் பாசிட்டிவாக நினைக்கும் போது நீங்கள் பாசிட்டிவாக நினைக்கும். முருகர் இருக்கார், நம்மளை காப்பாற்றுவார், நம்ம அவரை நம்புவோம் அப்படின்னு சொல்லி நான் நம்பி அவரை வணங்க ஆரம்பித்ததுக்கப்புறம், அதாவது முன்னாடி மாதிரி அவரையும் அவங்க அப்பாவையும் நான் விடலை. அவங்க அப்பாவையும் நான் மனசார இப்போவும் நான் வேண்டிக்குவேன். அப்பாவும் பிள்ளையும் சேர்ந்து எது செஞ்சாலும் நல்லதே செய்யுங்க எனக்கு அப்படின்னு சொல்லி வேண்டும்போது கண்டிப்பாக என்னோடய கஷ்டங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக குறைய ஆரம்பிச்சது. அந்த மாதிரி
இப்போ முருகர் யுகம். அதனால் நீங்கள் எவ்வளவு தெய்வங்களோ கும்பிட்டாலும் முருகர் உங்களை விட மாட்டார். அவரை கும்பிடறதுக்கு வைப்பார். அப்படி உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும்போது கண்டிப்பாக விட்டுறாதீங்க. அவரை அப்படியே பிடிச்சிக்கோங்க. அவர் நினச்சா எல்லாமே நம்ம வாழ்க்கையில் நல்லதாகவே நடக்கும். நிறைய தவறுகள் நடக்கிறதுக்கு காரணம் கடவுள் பக்தி இல்லை, நான் அதெல்லாம் பொய் அப்படின்னு சொல்கிறதும் ஒரு காரணமாக தான் இருக்குது. இந்த காலம் நிறைய சின்ன சின்ன பசங்க கூட ஆன்மீகத்தில் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு புரியுது கடவுள்னு ஒரு நம்பிக்கை இருக்குது, ஏதோ ஒரு நம்பிக்கை, அந்த நம்பிக்கையை நம்ம காப்பாற்றும் அப்படின்னு. அதே மாதிரி நீங்களும் எப்போவுமே நம்புங்க. உங்கள் லைஃப்பில் முடிஞ்ச வரைக்கும் மற்றவங்கள சந்தோஷமாக வச்சுக்கோங்க. நீங்களும் எப்பொழுதும் முருகரை நம்புங்க. அதாவது முழுமையாக நம்புங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையிலும் நல்லதே நடக்கும். என்றைக்கும் முருகர் நம்மளை கைவிட மாட்டார். இந்த வீடு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸு சொந்தக்காரங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம். ஓம் முருகா சரணம். ஓம் நமச்சிவாய.